இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால வறுமையான மாணவர்களில் காலங்களில் கூடி வந்திருக்கிற அந்த பரிசுத்த நாளில் வயதிற்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறார். நான் போன்ற வாரங்களிலே உங்களுக்கு நான் சொன்னேன், கடந்த வாரத்துல எகிப்து தேசத்திற்கு போக பயப்படாது, நான் எங்களுடைய பெரிய ஜாதி ஆக்குவேன். அவருடைய நாமத்தினால ஒரு வாக்குதத்துக்கு நாம் வாசித்து செய்திக்கு போகலாம். ஆதியாகமம் 46:3. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவனால் கைகள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எகிப்து என்றால் அடிமை உள்ள இடம், விரோதிகள் உள்ள இடம், அல்லது பகைஞர்கள் இருக்கிற இடம், அல்லது சத்துருக்கள் உள்ள இடம். பகைஞர்கள், சத்துருக்கள், அடிமைப்படுத்துகிற இடம், விரோதிகள் இருக்கிற இடம், பகைஞர்கள் இருக்கிற இடம். அப்படிப்பட்ட இடத்தில் தான் தேவனுடைய மகிமையை கர்த்தர் காண்பிப்பார். அவர் அல்லேலூயா. உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசங்கள் கண்டறிய வேண்டும். செய்கிற இடத்திலே ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்வார் என்றால் எல்லாம் செய்யப்பட்டது, அதனால் எல்லாருக்கும் அது சாதாரணமாக தெரியும். நம்முடைய அப்பா அசாதாரணமாக செய்கிறார். அல்லேலூயா. சாதாரணமானதை செய்கிறவர் அல்ல, அசாதாரணமானதை செய்கிறவர். எந்த மனிதனால் ஒன்று முடியாதோ அதை, அந்த காரியத்தை செய்து முடித்து காட்டுகிறவருடைய அப்பா. ஆனால் அல்லேலூயா, நான் போன்ற வாரத்தில் சொல்ல, நீ அந்த இடத்துக்கு போக பயப்படவே பயப்படாத, கர்த்தர் உன்னை அங்கதான் உயர்த்த போகிறார். ஆனால் பக்கத்தில் கைகள் வச்சு சொல்லுங்க, என்ன கஷ்டம் இருந்தாலும் அஞ்சாத, அங்கதான் ஒரு ஆசீர்வாதம் தேவனால் உண்டாக போகும். அவர் அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ யாக்கோபை எகிப்து தேசத்துக்கு போக பயப்படும் பொழுது எகிப்து தேசத்துல ஒரு சம்பவம், அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்து, பிறகு இந்த நன்மைகளை, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் பெறுவதற்கு அவனிடத்திலிருந்து என்ன தகுதி? எப்பவுமே ஒரு தகுதியை பார்த்துதான் ஒரு மனுஷனுடைய உயர்வு. அப்போ ஆண்டவர் தகுதி பார்க்கிறவரா? நீ ரட்சிப்பை அறியாத பட்சத்தில் உன்னை நேசிக்கக்கூடிய ஆண்டவர். தேவன் நேசித்த பின்பு நம்மிடத்திலிருந்து சில குணாசிரியங்கள் எல்லாம் பார்க்கிறவர். ஆமா, அல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலையும் நமக்கு நல்லதை கொடுத்துருவார் நினைப்பது தவறு. எந்த அப்பாவும் கெட்டவரும் கிடையாது, பிள்ளைகளுக்கு தவறு செய்கிறவரு எந்த தகப்பனும் கிடையாது. ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்வில சில விஷயங்கள் மாறுதலாகும் பொழுது தகப்பனுடைய குணமும் சில நேரங்களில் மாறும். ஆனாலும் ஒரு நாளும் பொல்லாத தகப்பன் கூட நல்லைதான் கொடுக்க விரும்புவார்களே தவிர எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு கெட்டதை கொடுக்க விரும்ப மாட்டார். ஆனால் குணமுள்ள பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பார். அவன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவன் அப்ப எகிப்து தேசத்துக்கு போய் அவன் என்ன கண்டான், என்னத்தை கண்டான்? ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அந்த பயந்த இடத்துல அவனுக்கு நடந்த ஒரு சம்பவம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம், அதுல 11ஆவது வசனம். ஆதியாகமம் 48:11. மைக் வச்சு பேசுவோம். மைக் கொடுங்க. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. கைகள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. என்ன எகிப்திலே யோசேப்பு, அதாவது என்ன எகிப்திலே யாக்கோபு போக பயந்தானோ அங்கதான் அவன் நினைச்சு பார்க்காத காரியம் நடக்குது. அவன் சொல்லுங்க, எந்த பகைஞர்கள் இருக்கிறார்கள்,
எந்த இடத்துல அடிமைப்படுத்தக்கூடிய ஜனங்கள் இருக்கிறது, எந்த இடத்துல நம்மை வறுமைக்குள் நடத்தப் போகிறார்களோ, எந்த இடத்துல சத்துக்கள் இருக்கிறார்களோ, அந்த இடத்தில் தான் யாக்கோபு சொல்லுகிறான், நான் நினைத்து பார்க்காத காரியத்தை அப்பா செய்கிறார்கள். அவன் அல்லேலூயா. நீ நினைக்கிறாத, நீ நம்ப முடியாத, நானே நம்ப முடியாத காரியத்தை எனக்கு தேவன் செய்யக்கூடிய ஒரு இடம் உண்டானால் அது நன்றாக இருக்கிற இடத்தில் அல்ல, அவதியான இடத்தில் அல்ல, பிரச்சனை இல்லாத இடத்துல அல்ல. எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே நான் நினைத்து பார்க்காத காரியத்தை அப்பா எனக்காக செய்வார். அவன் பக்கத்தில் கை சொல்லுங்க, எங்கே நீ பயப்படுகிறோ, எங்க உனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களோ, எங்க உனக்கு பகைஞர்கள் இருக்கிறார்களோ, எங்கே அடிமைப்படுத்துவார்களோ பயப்படுகிறையோ, அந்த இடத்துலதான் நீ நினைச்சு பார்க்காத காரியத்தை அவங்க செய்வார். நம்புறீங்களா? நம்புறதா ஒரு சொல்லுங்க. அவன் அல்லேலூயா. எந்த கடவுளுக்கு உனக்கு நல்லது கிடைக்குதோ அந்த கடவுளுக்கு வந்து உனக்கு நல்லது கிடைக்கும். எந்த பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும். அவன் அல்லேலூயா. எனக்கான தெய்வ பிள்ளையை யாக்கோபு சொல்லுகிறான், நம்ப முடியாத காரியத்தை நான் எந்த இடத்துக்கு வர பயந்தனோ அங்கதான் எனக்கு ஆண்டவர் நான் என் கண்களை பார்க்கும்போது எனக்கே அது பிரமித்து போகிறது. நான் நினைச்சு பார்க்கலையே, உங்களை பார்ப்ப நினைச்சு பார்க்கல. யோசேப்பே பல வருஷமாய் விட்டதில்லை, செத்து விட்டான் என்று சொல்லிவிட்டானே, நீ செத்து மண்ணோடு மண்ணாய் போயிருப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் என் கண்கள் காண்கிறதே, நான் நம்ப முடியாத காரியத்தை என் அப்பா நான் எந்த இடத்துக்கு வர பயங்கரோ அந்த இடத்துல நான் நம்ப முடியாத காரியத்தை அப்பா எனக்கு செய்ய முடிச்சிருக்கிறார். ஆனால் உன் வேலையில கூட உனக்கு நம்ப முடியாத காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. நேற்று ஒரு வகை எனக்கு ஒரு சாட்சி சொன்ன, ஒரு கடை போடுறாங்க, சொந்தக்காரே பக்கத்துல ஒரு கடை போடுறாங்க. இவங்க என்ன பொருள் வச்சிருக்காங்க, அவங்க அந்த பொருளை போடுறாங்க. சொந்தமே மகனுடைய தாயை போடுறாங்க. ஆனா அது என்ன டிஃபரெண்ட் பாருங்க, இவங்க பொருள் வச்சிருக்காங்க, இவங்க ஒரு மூட்டை வச்சிருக்காங்க, அவங்க அதை வைக்கிறாங்க. ஆனா அவங்க நேற்று சொன்ன சாட்சி தெரியுமா, முன்ன 45 போட்டு இருந்தோம், இப்போ 50 போடுறோம், 40 போட்டோம், இப்போ 50 போடுறோம். அவங்க வச்சிருந்தோம் அதே இடத்துல இன்னும் 10 எக்ஸ்ட்ரா போடுறோம். கம்மி பண்ணுமா அதிகம் பண்ணுமா? அவங்க வச்சிருக்கிறாங்க, கம்மியா தானே பண்ணணும். ஆனா அவங்க வச்சிருக்கிறாங்க, ஆனாலும் முன்ன வச்சிருந்ததை விட இப்போ ஒரு 10 எக்ஸ்ட்ரா போடுறோம். ஆனா எங்களுக்கு எல்லாம் வியாபாரம் முடிஞ்சு எங்கே சத்துருக்கள் நமக்கு கிரியை செய்கிறார்களோ அங்கே தேவன் நம்ப முடியாத காரியத்தை செய்வாரு. நம்ப முடியாத காரியம் உனக்கு நடக்கும். ஆமா, சரி. இப்போ சில காரியங்கள் நம்ம ஆண்டவன், நான் யோசித்தேன், யாக்கோபு எத்தன்றாங்க, கெட்டவன்றாங்க. யாக்கோபு கெட்டவனே கிடையாது, கெட்டவன் கிடையாது. தேவ சித்தம், அவன் தாய்க்கு கீழ்ப்படைந்தவன், தகப்பனுக்கு பயந்தவன். அவன் ஏமாற்றுக்காரன் சொல்லுகிறார்கள். அவன் ஏமாற்றக்கூடிய ஒரு தூண்டுதல் உருவாக்கப்பட்டது கர்த்தரால். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன் தாயிடத்தில் தகவல் நம்முடைய தேவனாகி கர்த்தர் அந்த ரெபெக்காவிடத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அப்படி செய்யப்பட்டது. எங்களால் அவனை போய் ஏமாத்துறான்னு சொல்லுங்க பார்ப்போம். அவனை போய் ஏமாத்துறானா யார் கூட்டிட்டு வந்தது? யாக்கோபை யார் கூட்டிட்டு வந்து நாசிமாத்த பெறான்னு சொன்னது? அவன் அம்மா. அப்படி சொல்ல போனா யாரு தவறு உள்ளவங்க? அம்மா தானே தவறு உள்ளவங்க. யாக்கோபு தவறு உள்ளவனா? யோசித்து பாருங்க. யாக்கோபு தவறு உள்ளவன் அல்ல, தாயும் தவறு உள்ளவன் அல்ல. தேவனுடைய திட்டங்கள் மாறி போய்விடக் கூடாது, தேவ சித்தங்கள் மாறி போய்விடக் கூடாது என்பதில் தாயின் இடத்தில் கர்த்தர் சொன்ன அந்த வாக்குறுதியை அவன் மனதில் வைத்து, ரெபெக்காவுடைய மனதில் வைத்து, மூத்தவனுடைய வாழ்வில் அந்த ஆசீர்வாதம் சீர்குலைந்து விடக்கூடாது என்பதற்காக
அது அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தாய் தன் தேவன் சொன்ன காரியத்தில் கவனம் வைத்து தவறான முறையில் ஆசீர்வாதங்கள் மாறி போய்விடக்கூடாது, வம்சம் போய்விடக்கூடாது, தேவ திட்டம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக தன் தாய் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமா யாக்கோபு. ஆனா யாக்கோபோடு கூட அந்த தேவன் கடைசி வரையும் பயணிக்க காரணம் என்ன? முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கெட்டவங்களோடு கூட அதிக நாள் பயணம் செய்வீங்களா, நல்லவரோடு கூட அதிகமாய் பயணம் செய்வீங்களா? யாரோட அதிகமாக பயணம் செய்வீங்க? சரி, நல்லவனா இருந்தால் இடையில அவன் தவறுக்குள்ள மாறிவிட்டார், தவறு செய்து தெரிஞ்ச பின்பு அவனோட ஒரு பயணிப்பீங்களா, இல்ல அவனுடைய பயணத்தை கற்பனைப்பீங்களா? சொல்லுங்க. நல்லவன் கெட்டவனாய் மாறிவிட்டார், பயணம் செய்வோமா இல்ல கற்பனை வெளியே வந்துருவோமா? பேச மாட்டீங்களா? ரெண்டுமே நான் சொல்ல மாட்டேன். இரண்டாம் கட்ட நிலையில சொல்றது இன்னும் அவன் தன் வழியில் எப்படி இருக்கிறான், குந்தி குந்தி நடக்கிறான். எந்த விஷயத்தை நீங்களால சடனா முயற்சித்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. நல்லவர்களோட நானே போய் எதுக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட், நானே போகிறேன். இப்ப நல்லவர்களோட நம்முடைய பயணங்கள் இருக்கும். ஒருவேளை நல்லவனாக இருந்து அவன் கெட்டவனாகி விட்டு என்று சொன்னால் அவனுடைய பயணம் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழமரத்துக்கு கீழே இருந்து பாலை குடிச்சா என்ன குடிச்சதாகும், கல்ல குடிச்சுதான் சொல்லுவாங்க. நான் நல்லவன் தான், ஆனால் பழமரத்துக்கு கீழே இருந்து நான் பாலை குடிச்சுட்டு கூட பார்வை மற்றவருடைய பார்வை எப்படி இருக்கும், கெட்டவனாக இருக்கு. அதனால கெட்டவனோட சேரக்கூடாதா? அப்படியும் இல்லை, கெட்டவனோட சேரக்கூடாது என்பது கிடையாது. பயணிப்பது ரொம்ப பிரச்சனை. நம்முடைய ஆண்டவர் யாக்கோபு தன் தகப்பனத்தில் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றவராய் இருந்தாரோ அவன் பயணத்திலே கர்த்தரை பயணித்தார், பயணம் செய்கிறார். அவன் அவருக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அவன் தரிசனத்தை கண்டவுடனே திரும்பவும் உங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு அழைத்து வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குறுதிகளை வழங்குகிறார். தன்னுடைய மாமனார் வீட்டிலே போகும்போது அங்கே ஏமாற்றுகிறார்கள், அங்கே இருக்கிற ஏமாற்றுகிறார்கள் ஏமாற்றுவதும் கூட அங்கே கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து அங்கே அவனுடைய ஆத்மீகங்களை பெருக செய்கிறார். இவர்கள் யாவால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். திரும்பவும் ஆண்டவர் தரிசனமாகி நீங்கள் தகப்பன் வீட்டுக்கு போய் என்று சொன்ன ஆண்டவர் அழைத்து வருகிறார். அழைத்து வரும்போதுதான் இந்த நிலைப்பாடுகள் உருவாக்கப்படுகிறது. அழைத்து வருகிறார், யாக்கோபை அழைத்து வருகிறார். அழைத்து வந்து அவனை கத்து பெருக செய்து உயர்த்தி வருகிற சூழ்நிலையில யாக்கோபு இத்தனை காரியங்களையும் ஆண்டவர் அவனுக்கு செய்ய காரணம் என்ன? உதவி யாருக்கு செய்ய முடியும்? நல்ல மனிதர்களுக்கு தான். அதனால கெட்டவங்களுக்கு அது உலகத்தின் காரியங்கள். உதவி ஹெல்ப் பண்றது வேற, ஸ்தானத்தில் நிற்க வைக்கிறது வேற, உதவி கொடுப்பது வேற. இரக்கத்தின் உதவி, சாப்பாடு இல்லாதவருக்கு சாப்பாடு கொடுக்கிறது வேற, வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறது வேற. இந்த உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாதவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரத்தை கொடுக்குறாங்க. தகுதி உள்ளவர்களுக்கு தான் உயர்ந்த நிலையத்தில் கொண்டு போய் நிற்கிறார். ஒரு படித்தவனுக்கு, ஒரு கல்வி அடையவனுக்கு அந்த தகுதிக்கேற்ற வேலை, படித்தவனுக்கு ஏற்ற வேலை. அப்படியானால் யாக்கோபோடு கூட தேவன் இவ்வளவு காரியங்கள் பயணிப்பதற்கு காரணம் என்ன? காரணம் இல்லாமல் தேவன் இவ்வளவு பயணம் செய்ய மாட்டார். அப்ப அவன் இருக்கிற ஏதோ ஒன்றை தேவன் அறிந்து கொண்டார். பாதியிலே விடல, பாதியில விட்டு போகல. தன் தகப்பன் வீட்டில் அவனை புறப்பட்ட நாளிலிருந்து அவன் அங்கே போய் பல வருஷமாய் தன் மாமனார் வீட்டில் வேலை செய்து அங்கே மாண்டவர்களுக்கு தரிசனமாக வரையும் அங்கே ஏமாத்து காட்டின் திட்டங்களெல்லாம் இவனுக்கு காண்பித்து இவனுடைய ஏமாத்துற வேலைகளெல்லாம் இவனுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து இவ்வளவு செய்த தேவன் ஏன் இவ்வளவு செய்தும் இப்பொழுது எகிப்து தேசத்துக்கு போக பயப்படவாய்தான் என்று சொல்ற தரிசனத்தை கொடுத்து அங்கதான் பெரிய ஜாதையாக்குவார் என்று சொல்லுவார்.
யார்? அப்ப யாக்கோபிடத்துல ஒரு விசேஷித்த தன்மையை கர்த்தர் அறிந்து கொண்டார். நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீதை பார்த்து வேதம் சொல்லுகிறது, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். அப்படிதான் சொல்லு, வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போதும் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளவில்லை என்று. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவர்களெல்லாம் அவர் செய்வார் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஒருத்தனுடைய சாட்சி எப்படி வருது? நற்சாட்சி இருந்தாதான் மற்றவங்க மெய்சாட்சி சொல்லணும். நற்சாட்சி இல்லாதவனுக்கு மெய்சாட்சி சொல்ல முடியாது. அப்ப தாவீதுக்கு ஒன்றை கண்டான் தேவன். அவனிடத்தில் கண்டனால அவனை சாட்சி உள்ளவனாக இவர் அறிவிக்கிறார். அப்ப அவனிடத்தில் ஏதோ ஒரு குணம் மறைந்து இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல இருந்ததுனாலதான் மெய்சாட்சி சொல்லக்கூடிய நிலை வரும். ஒரு வசனம் உண்டு, அதாவது விருந்து வீட்டுக்கு போவதை விட நீங்க துக்க வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லது. என்றால் அங்க அவனுடைய முடிவு தெரியும். என்ன முடிவு தெரியும்? எப்படி செத்தான் இருப்பதா, எப்படி வாழ்ந்தான் என்பது. அவன் நல்லா வாழ்ந்திருந்தா நல்ல சாட்சி, கெட்டதா வாழ்ந்திருந்தா கெட்ட சாட்சி. நல்லவனா இருந்தா நல்லதை பத்தி பேசுவாங்க, கெட்டவனா இருந்தா கெட்டதை பத்தி பேசுவாங்க. ஒருவேளை அவனை குறித்து பேசவே கூடாதுன்னா நல்லவங்க பேசுறவங்க நல்லதை பத்தி சொல்லுவாங்க, கெட்டதை பத்தி பேசுறவங்க கெட்டதை பத்தி சொல்லுவாங்க. ஆனா கெட்டவன் என்றால் கெட்டவன் தான், நல்லவன் என்றால் நல்லவன் தான். அப்போ நல்லவன் என்றால் அவனிடத்தில் இருக்கிற செயல், குணம், அவருடைய ஆற்றல், அவருடைய பண்பு, இதை வைத்துதான் நல்லவன் என்று சொல்ல முடியும். நற்சாட்சி கடவுள் அவனுக்கு கொடுக்கிறார் என்றால் அவர் தாவீது உள்ளத்துல ஏதோ ஒன்றை கர்த்தர் அறிந்து கொண்டார். அறிந்ததனால்தான் தாவீது என் இதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் சாட்சி கொடுத்தார் அப்படின்னு வேதம் சொல்லி சாட்சி தான் கொடுத்தார். அப்ப அவனுக்கு என்ன குணம் இருந்தது? ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய 17:15 1 சாமுவேல் 17:15. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. தாவீது திரும்ப போய் பெத்லகேமில் தன்னுடைய என்ன சொல்லலாம், தன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். இங்க என்ன காரியம்னா, அவன் ஒரு அரசனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அவனுடைய குணம், அந்த குணம் தான் ஆரம்பத்தில் கண்டறிந்த அந்த குணத்தின் நிமித்தமானதான் அவனை தேவன் தமக்காக பிரிந்து கொண்டார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுல 3 பேரு நல்ல இருக்கிறீங்க, ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது 4 பேருக்கு நல்ல தகுதியான, 3 பேருக்கு நல்ல தகுதியான தொழிலையோ இல்ல பிசினஸையோ கம்பெனி உருவாக்கி கொடுத்து உங்களை மாத்திரம் ஆடு மாடு மேய்க்க விட்டாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்க மனசு ஏத்துக்குமா? உங்களுடைய குணம் ஏத்துக்குமா? உங்க தன்மானத்தை விட்டுக் கொள்வீங்களா?
என்ன கேட்போம்? நான் பார்த்ததான் உனக்கு இளைச்சவனா? என்ன நீ பெத்தெடுக்கிறியா? நான் உன் பிள்ளை இல்லையா என்ற 1008 கேள்விகளை தகப்பனையும் தாயும் நாம் கேட்டிருக்கோம். ஆனால் வீட்டில் விட்டுட்டு 7 நல்ல தகுதியா வீட்டில் நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு நல்ல திருப்தியா இருக்கிற காரணங்கள்ல தாவீது மாத்திரம் தன் தகப்பன் தாய் சொன்னதை கேட்டு அவருடைய ஆளுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஏன்னா அவன் ஆரம்பத்துல அவன் ஆசைப்படல, எனக்கு இந்த தகுதி வேணும், இந்த தரம் வேணும்னு நினைச்சவன் அல்ல. எனக்கு இது செய்தியும் அல்ல. ஒருத்தருடைய குணம் ஒருத்தனுடைய சாட்சி, ஒருத்தருடைய குணம் ஒருத்தனுடைய உயர்வு, ஒருத்தனுடைய குணம் அவனுடைய பண்பு, அவனுடைய தன்மானம் மற்றவனுடைய பார்வைக்கு விலை உயர்ந்தது. அதுக்காக தான் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் உனக்கு கொடுக்கிறேன். தாவீதிடத்தில் இருந்த ஒரு நல்ல குணத்தினால அவன் தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்க முன் வருகிறார். இரண்டாவது அவனுக்கு ஒரு பண்பு இருந்தது. 2 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் அப்ப அவனுடைய செய்கை என்ன? புத்திமானாய் நடந்தான். புத்தி உள்ள பெண் வீட்டை கட்டுகிறார். புத்தி உள்ளவர்கள் தன் குடும்பத்தை கட்டுவார்கள். புத்தி உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து தன்னுடைய ஆஸ்தியை, அதிகாரங்களை, நன்மைகளை கொடுக்கிறதை எல்லாம் தக்க வைத்துக் கொள்வார்கள் புத்தி உள்ளவர்கள். அப்போ தாவீதிடத்துல ஒரு குணம் என்னன்னா, நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, நான் ஆட வச்சுட்டு இருக்கிறேன், நீங்க கர்த்தரோடு கூட இருக்கிறீங்க, ஆனா நான் அதை விட சிறந்தவனா? ஈசாவும் தேவ பக்தி உள்ளவன், ஈசாவுடைய மனைவியும் நல்ல பக்தி உள்ள பெண், பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தவர்கள் இவர்கள். ஆனால் பக்தியாய் நடந்தவர்கள் தான். ஆனால் பக்தியை விட இவன் புத்தியாய் நடந்தான். புத்தியாய் நடந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களை பார்க்கணும், நீங்க செய்யுங்க, எனக்கு எந்த வேலை கொடுத்து அதை போய் செய்துட்டு இருக்கிறேன்னு போனான். வேதம் சொல்லுகிறது அவன் புத்திமானாய் நடந்தான். இது விளக்கங்களா எனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒருவனுடைய குணம் தேவனிடத்திலிருந்து உயர்வை கொண்டு வந்து. மூன்றாவது அவனிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 2 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5 வாசித்தீர் என்று சொன்னால் அங்க ஒரு குணம் அவனிடத்தில். தாவீது ராஜா பகுதி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தாராகிய சவுல் வீட்டின் வம்சத்தாராகிய இருக்கிற கீலாவின் குமாரனாகிய சீமேயும் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து தாவீதை தூஷித்துக் கொண்டே நடந்து வந்தானா? சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் தாவீதுடைய சகல ராஜாக்களின் ஊழியக்காரர்கள் மேலும் கற்களை எறிந்தார். சீமை அவளை தூஷித்து இரத்தப்பிரியனே ஏலியாவின் மகனே தொலைந்து போ. சவுலின் களத்தில் ராஜாவான உன்னை கர்த்தர் சவுல் வீட்டாரின் ரட்சப்படையை திரும்ப பண்ணினார். ராஜ்யத்தை குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இதோ நற்குணத்தில் அகப்பட்டார், நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றார். அப்பொழுது செரோவியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவரை தூஷிப்பானே, நான் அவன் தலையை வாங்கி போட்டோம் என்றார். அதற்கு ராஜா, செரோவியாவின் குமாரனே, எனக்கும் என்ன, அவனை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றால்,
தாவீது அபிசாவி தன் ஊழியக்காரி எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பத்திலே என் குமாரனே, என் பிராணனை வாழ தேடுகிறது. இந்த வெள்ளியவே எத்தனை அதிகமாய் செய்வார், அவன் தூசி கட்டுவான். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 12வது வசனம், கர்த்தரை சிலுவையை பார்த்து இந்த நாளில் அவன் தகுதிக்கு பதிலாக எனக்கு நன்மை சர கட்டுவார் என்றார். கைகள் தட்டி கட்டளை சொல்றீங்களா? தாவீது ஏன் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான்? அவனுடைய குணம், பிறவி குணம். ஏங்க இது ஏன் பிறவி குணம் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நான் துவக்கத்திலே சொல்லிட்டேன், 8 பேர்ல 7 பேர் ராஜமுகமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவன் மாத்திரம் போய் வேலை செய்யற ஆடம் வைக்கிறானா? அவனுடைய குணமே என்ன தெரியுமா? என் அண்ணன் தானே சாப்பிட்டோம், எங்க அண்ணன் தானே நல்லா இருக்கட்டும். அப்பொழுதே அவனுடைய அந்த புத்தி உள்ள குணம், சகிக்கிற குணம், விட்டு கொடுத்து போகிற குணம், அதனாலதான் இதயத்துக்கு ஏற்றவன். ஆமாம். அத்தனை பேர்கள் இருந்தும் யாக்கோபினுடைய வம்சத்தை மாத்திரம் பெரிய ஜாதியாக்குவது நியமித்தார். ஆமாம். ஏனென்றால் அவனுடைய தகப்பன் ஈசா, அவனுடைய தகப்பன் ஆபிரகாம் ஒருவனாய் இருந்த பொழுது தேவன் அவனை அழைத்து பல ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினார். ஐவர் கட்டி கட்டாய் சோதரிக்கிறார். ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவனுடைய தகப்பன் யாக்கோபிடத்திலே ஈசாக்கிடத்தில் சொல்லப்பட்ட அதே வார்த்தை தன்னுடைய ஈசாக்குடைய மகனாகி யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார். போய் யாக்கோபிடத்தில் சொல்லும் பொழுது யாக்கோபிடத்துல ஏதோ ஒரு குணம் அவன் ஆண்டவருக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம பார்த்ததெல்லாம் அவன் எத்தன், அவன் ஏமாத்துக்காரன், அவன் திருடிட்டு ஓடிட்டான், அங்க போய் தன் மாமன் இடத்துல வேலை செய்தான், இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவனிடத்துல மறைந்திருந்த ஒரு குணம் அவனுக்கு உயர்வை கொடுத்ததற்கு காரணம், அவனுடைய பண்பு அவனை உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தது. அவனுடைய செயல், அவன் தேவன் வைத்திருந்த அந்த அவனுக்குள்ள இருந்த மறைந்திருந்த விவேகப்பட்ட ஞானம், அறிவு, திறன் தேவனுக்கு மிகவும் பிரியமாயிருந்தது. அதனாலதான் அவன் போகிற இடமெல்லாம், நீ போகிற இடம்லாம் அவன் கூட வருவான், நான் உன்னை திரும்ப வருவேன், நீ எங்க இருக்கிற நீ இருப்பேன். அப்படி இருந்து யாக்கோபை கொண்டு வந்து சொன்னார், நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆமாம். அல்லேலூயா. மோசே பார்த்து சொன்னார், மோசே என் வீட்டில் எங்க உண்மை. மோசேக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கற்றுக் கொடுக்கிறாங்க, என் வீட்டுல எங்கேயும் உண்மை உள்ளவனா இருந்தான். அவனுடைய பண்பு என்ன, அதை நான் சொல்லக்கூடிய டைம் ஆயிடுச்சு. ஏமா, அப்போ எங்கே ஒரு பண்பு இருக்கிறதோ அங்கே தேவனுடைய வழிநடத்துதல் கண்டிப்பாக இருக்கும். தேவனுடைய வாக்குறுதிகள் கண்டிப்பாக நிறைவேறும். தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் எப்பொழுதுமே தங்கும். தேவன் வாக்கு கொடுத்துட்டு வாக்கு மாறுகிறவர்கள் ஒருவர் நான் சொன்னதுக்காக மனஸ்தாபப்படுவார் என்றால் நீ வழி மாறும் பொழுது மனஸ்தாபப்படுவார். வசனம் இருக்கு உபாகமத்தில். அப்போ யாக்கோபோடு பயணித்து வருவதற்கு எப்படி தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாகவும் மோசே தன் வீட்டில் எங்கு உண்மையுடன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டது கூட யாக்கோபிடத்துல ஒரு குணம் இருந்தது. அவன் அந்த 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லி 3 பாயிண்ட்களை சொல்லி நான் முடிச்சிடறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்துருக்கள் மத்தியில யாக்கோபை உயர்த்துவன் என்று சொல்லுகிறார். அவனுடைய மூத்த பிதா ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு ஈசாக்கு நிறைவேற்றி ஈசாக்குடைய வாக்கை யாக்கோபுக்கு கொண்டு வந்து சேர்க்க காரணம் என்ன? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சிரேஷ்ட புத்திர பாகம் யாருக்குனாக்கா மூத்த மகனுக்கு தான் கொடுக்கணும். உரிமை சொத்து யாருக்கு என்று சொன்னால் மூத்த மகனுக்கு. வேதம் சொல்கிறது அவன் ஈசாக்கின் யாக்கோபு ஏசாவுடைய குதிகாலை பிடித்து பண்ணான். ஆனா ஈசா பெருதுள்ள விதமா ரோமாங்கி தரித்தவனாய் வந்தான், அதிகாரத்துக்குரியவனாகவே வந்தான். ஆனால் தேவனுடைய திட்டம் அவனுடைய ஈசா மூத்த மகனோடு கூட நடத்தப்படவில்லை என்று அவனுடைய குணம் தேவனுக்கு தெரிந்தது. அவன் அல்லேலூயா.
ஆனா ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, என் எலும்புகள் உருவாகவில்லை, நரம்புகள் உருவாகவில்லை, தசைகள் உருவாகவில்லை, ஆனா தரிசனம் உருவாகிவிட்டது. உன்னை பத்தி ஆண்டவர், நீ பிறந்த பின்பு நீ எப்படி போவோம் என்பது ஆண்டவருக்கு தெரிந்தவன். ஆமா, நீ பிறந்த பின்பு உன் குணம் எப்படி போவோம்? எல்லார் இடத்துலயும் ஆண்டவர் திட்டங்களை நிறைவேற்றது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த நேரத்துல எப்படி மாறுவான் என்பது தேவனுக்கு தெரியும். அதனாலதான் எல்லா திட்டங்களும் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவது கிடையாது. கொடுக்கப்படலாம், ஆனா நிறைவேற்றுவது கிடையாது. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே இதற்குள் பிரவேசிப்பார்கள். மூத்த சகோதரன் ஏசாவுக்கு கிடைக்காத ஒரு அந்த வம்சம், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த வம்சம், கோத்திரங்கள் யாக்கோபிடத்தில் கிடைப்பதற்கு காரணம் என்ன? எகிப்திலே பயப்படுகிற அந்த இடத்துல நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தீர்மானமாய் திட்டமாய் வாக்குறுதி கொடுப்பதற்கு காரணம் என்ன? என அன்பான கர்த்தருடைய பிள்ளை, மோசே எப்படி தேவனிடத்துல உண்மை உள்ள பாத்திரமாய் சாட்சி பெற்றானோ, தாவீது எப்படி தேவனிடத்துல சாட்சி பெற்றானோ, அதுபோல் யாக்கோபு இடத்துல சில குணங்கள் இருந்தனாலதான் அந்த 12 கோத்திரங்களை யாக்கோபுடைய வம்சத்திலே உருவாக்கி கொடுத்தார். ஈசாக்கு பிறந்த 2 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிஃபரெண்ட். அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிடையாது. ரெட்ட பிள்ளை பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை பிறந்து ஒரு 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல அடுத்த பிள்ளை பிறந்துடும். ஆனா இவனுடைய வேதனை சொல்லுதுன்னா, அவன் குதிங்காலை பிடித்துட்டே பிறந்தானா. இவன் முதல்ல வெளிப்படுகிறான், பின்பு யாக்கோபு வெளிப்படுகிறான். ஆனால் ஒரு தகப்பனுடைய வயிற்றில் பிறக்கப்பட்ட ஒரே தகப்பன் தாயுடைய பிள்ளைகளுக்கு மூத்தவனுக்கு கிடைக்காத ஒரு சாக்கியம் இளையவனுக்கு கிடைத்ததுக்கு காரணம் என்ன சொன்னார்? வாசித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கள். இந்த பிள்ளைகள் பெரியவரான பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் தேவனுக்கு தெரியுங்க. நீ வளர்ந்த பின்பு எப்படி ஆகும் கர்த்தருக்கு தெரியும். ஆமா, நீ வளர்ந்தா நீ என்ன ஆகும் என்பதுக்கு தேவனுக்கு தெரியும். நான் அடிக்கடிக்கு பிள்ளைங்கள் அப்பப்போ சொல்றேன், சபையில ஆசீர்வாதம் வரும் பொழுது விசுவாசிகள் நீ ஆசீர்வாதம் அடையும் பொழுது உன் நிலைமை என்ன ஆகும் என்பது தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா சொல்லுகிறேன். ஆமென். இந்த சமீபத்துல அந்த பாட்டு ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்கு. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை, வேற ஆசையே இல்லை. சொல்லுங்க. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், வேற ஆசையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை, என் என் கருவை கண்டீரையா,
அவன் எலும்புகள் உருவாகாது, நரம்புகள் கூட உருவாகாது, தசைகளும் உருவாகாது. ஆனா நீ எப்படிப்பட்டவன் என்பதை தேவன் அறிந்துள்ளார். நினைக்கும் போது எல்லா பிள்ளையும் நல்லவனதான் பிறப்பான். வளர்ந்ததுக்கு அடிக்கடி சொல்வேன், விசுவாசம் சொல்வேன். இப்ப தெரியாதவனுக்கு பிள்ளைங்க 12 வயசுக்கு பிறகுதான் ஒரு மனுஷனுடைய சுபாவமே மாற்றப்படும். அப்படிதான் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியமும் அவன் கண்ணுக்கு தெளிவா தெரியும். அந்த ஒரு வசனத்துல ஒருத்தனை சுகமாக்குவார், கண் பார்வை கொடுப்பார். அவனை கேட்பார், எப்படா தெரியுதா? அப்படியே கொஞ்சம் தெரியுது, மரங்களை போல. இப்ப பாரு தெரியுதா? தெரிகிறது, மனுஷன் நடமாடுகிறது. அது போல 12 வயசுக்கு பேர் தான் அவன் தீர்மானிக்கிற இந்த உலகத்தினுடைய எல்லாம் பாகம் தெளிவா தெரியும். அதனால ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும் ஈசா எப்படிப்பட்டவனாய் இந்த உலகத்தில் பிறப்பான், பிறந்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான். ஒரே தாய் தகவனுடைய வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே வித்திலே வந்தவர்கள், ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். எனக்கு அத்தனை பிள்ளைகளும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்யக்கூடியவனாய் இருப்பதில்லை. என கண்காண நேரத்திலேயே வேதம் சொல்லுகிறது, மூத்தவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானோ வேட்டையில் வல்லவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது வனசம்சாரியமாய் இருந்தான் என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் அவன் வனாந்திரத்துல வெறுமையான இடத்துல வாழக்கூடியவன். யாக்கோபு எப்படி இருந்தானா வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு எப்படி இருந்தான்? குணசாலியா இருந்தான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படிங்க உடனே தெரிஞ்சிடும் ஒருத்தனுடைய, உனக்கு தெரியாது பெத்தவங்களுக்கு சொல்ல, உனக்கு தெரியாத உங்க பிள்ளைய பத்தி. ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியும் உன்னை பத்தி. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். அல்லேலூயா. காக்கைக்கு தன் குஞ்சு புன் குஞ்சு என்பது போல நமக்கு தெரியும் என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்பாவுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க மத்தனுடைய பார்வைக்கு ஆகாதவனை போல் தெரியலாம். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு நீ குணசாலியா இருந்தா நீ தான் ஒரு சொந்தவர். கைகள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். அல்லேலூயா. என்னை பார்க்கிறவங்க அனுமதிக்கிறாங்க, ஐயோ என்னை பார்க்கிறவங்க பகைக்கிறாங்க, ஐயோ என்னை பார்க்கிறவங்க ஒதுக்குறாங்க. நீ பார்க்கிறவங்களுடைய பார்வைக்கு ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறான். அடிமையில் இருக்கிற இடத்துல நீ வாழலாம். ஆனா உன்னுடைய குணம் சரியா இருந்தால் உயர்வு நிச்சயம். அதே இடத்துல கர்த்தருடைய செல்வந்தராய் இருப்பது நிச்சயம். அதே இடத்துல கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவது நிச்சயம். ஏசாவை போல் அல்ல, ஏசாவை போல் அல்ல. ஏசா வேட்டைக்கு வல்லவன், வனாந்திரத்தை சுற்றி திரிகிறவன். நானும் கர்த்தருடைய பிள்ளை, சத்துரு மத்தியிலே நான் இருப்பேன். நானும் தேவனுடைய பிள்ளை, நானும் என்னுடைய முடியும் பகஞ்சு இருக்கும்போது இருப்பேன். நில்லே, ஆனால் குணசாலியானவனாய் இருந்து நில்லே, நில்லே, தைரியமாயிரு. ஆனால் உன் குணம் எப்படிப்பட்டது? ஏசாயாவினுடைய குணத்தை போல இருப்பாயால் தேவ சித்தத்தை பார்க்க முடியாது. தேவன் பெரிய ஜாதியாக்க முடியாது. தேவன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் எகிப்து தேசத்திலே இருக்கிற அதே அடிமை இருக்கிற இடத்திலே உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டும் என்று சொல்வார். உன்னுடைய குணம் மிக முக்கியமானது. யாக்கோபு அவன் குணசாலியா இருந்தான். இந்த குணசாலியுடைய பண்பு என்ன? வாசித்துக் கொள்ளுங்க நீதிமொழியின் புத்தகம். குணசாலியினுடைய பண்பு எப்படி இருக்கும் பாருங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிற உயர்ந்தது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
இப்படி பாருங்க, குணசாலியான ஸ்திரீ. இங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, குணசாலியான மனவாட்டி. அப்பதான் பொதுவா அடங்கும். குணசாலியான மனவாட்டி எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவளை கண்டுபிடிக்கிறது யாரு? நீ இரட்ட வேஷம் போடுறத இந்த உலகம் வேணாலும் நம்பலாம். ஆனா அவங்க அப்பா நம்முடைய ஆண்டவர் அதுல அதுல மிகவும் அழகாய் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் உள்ளவர். ஈசாக்குக்கு மூத்த மகன் ஆசீர்வதிக்கணும், அவனுக்கு தான் உரிமை கொடுக்கணும் ஈசாக்கு விரும்பலாம். ஆனா அப்பா விருப்பம் ஈசாக்கு ஏசாவுக்கு முதல் உரிமை கொடுக்கணும் விரும்புறான். அவன் தானே வீட்டுக்கு மூத்த மகன், அவனுக்கு தானே கொடுக்கணும், அதுதானே சட்டம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா தேவ திட்டம் அப்படிப்பட்ட வாழ்வில் நிறைவேற்ற முடியாத. ஈசாக்கு தன் மூத்த குமாரன் தான் நேசித்தாரே தவிர அவனுக்கு குணம் இருக்கிறதா என்பதை பார்க்கவில்லையே. இந்த உலகம் ஒருவேளை அப்படி பார்க்கலாம், ஆனால் என் ஆண்டவர் அதை கவனமாய் பார்ப்பார். ஏனென்றால் அவர் சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர், அவர் வார்த்தையை நிறைவேற்றக்கூடியவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்த்து உயர்ந்ததான். ஏன்னா இருக்கிறது எது அதிகமான உயர்ந்த ஒரு விலை எதா? முத்துக்கள் தான். சிப்பிக்குள் இருக்கிற முத்து, அந்த சிப்பி கூட பாத்தீங்கன்னா சாதாரணமான சிப்பி. அந்த கடல்ல இருக்கிற எல்லா மீனும் கூட எடுத்துருவான். ஆனா சிப்பி எடுக்கிறதுல பண்ண மாட்டான், அதிகமா விரும்ப மாட்டான். ஆனா அந்த சிப்பிக்குள்ள ஒரு முத்து இருக்கும். ஏமா அந்த சிப்பிக்குள்ள இருக்கிற அந்த முத்து, ஏமா அதுதான் இந்த உலகத்திலே விலை உயர்ந்தது. ஆமா, வேதம் சொல் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்போம் யார்? அதனுடைய விலை முத்துக்களை பார்க்கிற விலை உயர்ந்ததா? இப்போ நீங்க சொல்லுங்க, யாக்கோப்பு தேவனுக்கு எவ்வளவு விலை உயர்ந்தவனா இருந்தால் பாருங்க. கையில் தட்டி கத்தரை சோதனைகளா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யாக்கோப்பு தேவனுக்கு விலை உயர்ந்தவன். தேவன் அதை தான் கண்டுபிடித்தான். தேவன் எதை கண்டுபிடித்தான்? எனக்கு கல்யாணத்துக்கு போனா கூட நல்ல அழகு இருக்கா, மூக்கு அம்சமா இருக்கா, காது அம்சமா இருக்கா, மூக்குல கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கருப்பா இருக்கிறாள், கொஞ்சம் வெள்ளையா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அதெல்லாமா குடும்பம் நடத்த போது, அதெல்லாமா வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க போது. டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாக்கா அதுவும் உங்க வாழ்க்கையில பெரிய ஆளா அவனை காட்டப்படுது. நான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற குணசாலியா நீ இருப்பாயானால் அதுதான் உன் வாழ்க்கையினுடைய விலை உயர்ந்த போது. ஆமா, அல்லேலூயா. பக்கத்துல கையில் பிடிச்சு சொல்லுங்க, உன் குணம் எப்படிப்பட்ட குணம்? ஏமா உன் குணம் எப்படிப்பட்ட குணம்? எல்லாம் எனக்கும் தெரியும். அல்லேலூயா. எனக்கும் தெரியுங்க, தெரியும். ஆமா, என் குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நான் சொல்றேன், இன்னைக்கு யாக்கோபை போல நீ குணசாலியாக இருப்பாயானால் நீ தேவனுக்கு விலை உயர்ந்தவள். அல்லேலூயா. கையை சொல்லுங்க, நீ கர்த்தருக்கு முன்பாக குணசாலியாக இருப்பாயானால் உலகத்தில் நீ விலை உயர்ந்தவள். அல்லேலூயா. ஒரு வாரம் ஒரு காணிக்க வந்து தம்பி ராஜா ஒரு 3 மோதிரத்தை எடுத்துட்டு வந்தாரு. அவரு கேட்டு ஓட்டு, இது 3 வெள்ளியா? 3 வெள்ளியா? ஒருத்தர் சொல்றாங்க, இது வந்து அந்த கவரிங் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, 10 ரூபாய் மோதிரம் அந்த மாதிரி இருக்கு. இதுல 1 ஒரிஜினல், ஒண்ணு வெள்ளி மாதிரி தெரியுது. இந்த 3 எங்களால கணிக்க முடியல. இந்த 3 எங்களால செய்ய முடியல, கணிக்க முடியல. இது வெள்ளியா பொண்ணான்னு என்னால கணிக்க முடியல. நல்லா கணிக்கக்கூடிய பெண்களால கணிக்க முடியல. இத கணிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? பக்கத்துல இருக்கிற சேட்டு.
அவனாலதான் இதை கரெக்டா சொல்ல முடியும். நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுங்களா? இங்க இருக்கிறவங்களால் உன்னை கணிக்க முடியாது, ஆனா உன்னை படைத்த ஆண்டவர் உன்னை கணித்து வைத்திருக்கிறார். நீ அவனுக்கு வாழ முடியாது. உன்னை நன்றாய் கணித்தவர், உன்னுடைய குணம் எப்படிப்பட்டவர் என்று தேவன் நன்றாய் கணித்து வைத்திருக்கிறார். ஆனா எனக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்து, நான் நினைச்சேன் இது பொண்ணா இருந்தா போட்டிருக்க மாட்டாங்களே, தங்க மருந்த போட்டிருப்பாங்களா? அப்படி ஒரு நல்ல குணம் இருந்தாக்கா கண்டிப்பா போட்டிருப்பாங்க. இதை நம்ம போடுறோமே, இது போடலாமா? போடக்கூடாதுல்ல. ஆனா பெரியவங்க யாரும் போடுற மாதிரி சின்ன பசங்க தான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் கணிக்கக்கூடிய ஒருவர் இது. அது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் நினைக்கிறேன், போட்ட மாதிரி இந்த உதாரணம் வருவதற்காக தான் அதை போட்டு வச்சான்னு நினைக்கிறேன். அது 3 போட்டிருக்காங்க. ஏன்னா 1 போட்டிருந்தா கூட 1 இல்லை கூட்டு பார்த்து உடச்சு போட்டிருப்பாங்க. கணிப்பதற்கு ஒரு இடத்துக்கு தேடி கொண்டு போகணும், அந்த இந்த செய்திக்கு பொருந்தும் என்பதற்காக. அப்ப அதை கணிக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் அந்த சேர்த்துக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஊழியர். போன வாரத்துல ஒரு செய்தி பார்த்தோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி பார்த்திருந்தேன். ஒரு பெண், அந்த புர்கா போட்டுட்டு போன ஒரு பெண்ணு தங்க கடைக்கு உழவு போயிட்டு டூப்ளிகேட்ட தங்க நகையை கொடுத்துட்டு அவங்ககிட்டே அதை வித்துட்டு அவங்ககிட்ட இருந்து நகை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏமாளி, சில ஏமாளி இந்த உலகத்துல இருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், என் அப்பாவை யாரும் ஏமாற்ற முடியாது. எல்லாரும் உள்ள கிரியவை அறிகிறவர், தங்கத்தை நன்றாய் உரசி பார்த்தவன் கூட சில நேரங்களிலே தகுதிக்கு மிஞ்சி தன்னுடைய காரியத்தை இழந்து விடுவோம். ஆனா அப்பா கிட்ட நீ மிஸ் பண்ண முடியாது. உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா ஆசீர்வாதத்தை நீ அடைவது நிச்சயம். அவனா உன் இடத்துல நல்ல குணம் இருக்கு. வேறு சொல்ல வாசனத்தை வாசிப்ப முடிச்சிடமா? வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பாருங்க, இங்க நீங்க என்னன்னா, ஒரு மனவாட்டி, இங்க அதுதான் நீங்க கோர்வையை அடைத்துக் கொள்ளணும். ஒரு மனவாட்டி ஒரு மனவாளனுக்கு எப்படி இருப்பார்? ஒரு புருஷன், ஒரு மனைவி புருஷனுக்கு எப்படி இருப்பாங்க? நம்முடைய ஆண்டவருக்கு அந்த குணசாலி அளவு எப்படி இருப்பான்? மனவாளன் மனவாட்டி மனவாளனுக்கு எப்படி இருப்பார்கள்? வாசிங்க. அவளுடைய புருஷனுடைய இருதயமோ அவள் என்ன செய்யுமா? இப்ப மனவாளன் உன்னையும் என்னையும் நம்புவார். கைகள் தட்டி கத்தரை சொல்றாங்க. நல்லா தட்டணும், உற்சாகமாய் தட்டணும். யாரு நம்புவாரு? குணசாலியை நம்புவாரு. குணசாலியை நம்பி உன்னை உயர்த்தி வைப்பார். ஒரு இடத்துல வேலை செய்யறதுன்னா நம்பிக்கைக்குரியவனை வேலையில உயர்த்தி வைப்பாங்களா, நம்பிக்கை இல்லாதவனை உயர்த்தி வைப்பாங்களா? நல்லா வெஞ்சாயிடுச்சு, நல்லா பீடி குடிச்சு, நல்லா உள்ள கலாவெல்லாம் கை வச்சு திருட்டு வெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஓனருக்கு தெரிஞ்சா அந்த குணம் உன்னை காப்பாத்தி அவனை உயர்ந்த இடத்துல வைக்குமா? பணத்தையே வச்சுட்டு போனவன், அவன் பணத்தை விட மதிக்காதவன், ஆனா வேலையில கரெக்டா வரான் அவனை தானே அந்த எஜமான் நம்புவான். அந்த குணத்துவம் தானே அந்த எஜமான், உலகத்தில் இருக்கிற எஜமான் நம்புவான். என கண்பான தேவ பிள்ளையை வேதம் சொல்லுகிறது, அவருடைய புருஷனுடைய இருதயம் அவரை நம்புமா. குணசாலியினுடைய மனவாளன் அந்த குணசாலியினுடைய ஸ்திரீனுடைய மனவாட்டியை நம்புவாரா? உன்னை என்னும் தேவன் நம்பக்கூடிய அளவுக்கு தேவையானது என்ன? நல்ல குணசாலியாக. ஆமா, கீழே வாசிங்க. அவள் குறையாது. என்னதுங்க? அவன் சம்பத்து குறையாது. அவன் சம்பத்து குறையாது. அவர் உயிரிழக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல. அவனுக்கு தீமை அல்ல. மனவாளனுக்கு மனவாட்டி தீமை செய்ய மாட்டான். அவனுக்கு தெரியும் இந்த யாக்கோப்ப அவன் இடத்துல இருக்கிற குணம். நான் ஆபிரகாமுக்கு சொன்னனே, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னல, அவன் வம்சத்துல வந்தவன ஈசாக்கு, அவனுக்கு பிறந்ததுனால யாக்கோப்பு ஏசாவும் ஏசா கண்டிப்பா என் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை கெடுத்துருவான் என்பதற்காக யாக்கோப்பை தெரிந்து கொண்டு யாக்கோப்பு இருக்கிற நல்ல குணம் அவனிடத்தில் பிறக்கும் பொழுதே வரும் என்பதை கர்த்தர் அறிந்து ஆபிரகாம் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற யாக்கோப்புக்கு அதை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்.
அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்வான். குணசாலியான ஸ்திரீ யாக்கோபு அவன் மண்ணுக்கு போகிற வகையிலும் தேவனுக்கு நல்ல விஷயத்தையே செய்து முடித்தவன். கைகள் தட்டி காத்தலை சோதரிகள். அவன் இடத்துலதான் 12 தேவனுடைய 12 தூண்களாக தேவன் நிறுத்தினார். வம்சங்களை தூக்கி நிறுத்தினார். எனக்கு அன்பான கற்று 12 வம்சங்கள் அங்கே உருவாக்கப்படுகிறது. யாக்கோபிடத்தில் கொடுத்தால் வேலையை சரியாக செய்து முடிப்போம். நான் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை யாக்கோபால் நிறைவேற்ற முடியும். ஏனால் அவனுக்கு இருக்க நல்ல குணம். அவனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். தன்னுடைய மனவாளனுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. தன் எஜமானுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. நல்ல குணம் இருக்கிறவங்க தீங்கு செய்ய முடியாது. வாசிங்க, அடுத்தது என்னங்க? ஆட்டு வயிறையும் சலனையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு கூட என்ன செய்வாரா? வேலை செய்கிறார். குணசாலின் தான் என் உற்சாகமா வேலை செய்வாங்க. மனவாளனுக்கு கைகள் தட்டி கத்தலை சோதனை. வீட்டோட பாருங்க, நல்ல சகோதரிகளா இருந்தாங்க. நல்ல சகோதரி இது வந்து பொதுவாக மாம்சரீகமாய் சொல்ற நல்ல சகோதரி, நல்ல குணசாலி. கணவன் எவ்வளவுதான் என்னதான் பண்ணினாலும் அப்படி இருந்தா வேலை செய்துட்டே இருப்பாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, போப்பா. ஏமா தன் புருஷன் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. குணசாலியான ஸ்திரீ நல்ல வேலைகளை எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் யாக்கோபு தேர்ந்தெடுத்தார். போற இடத்துலயும் சரி, வருகிற இடத்துலயும் சரி, வனாந்தரத்திலையும் சரி, எல்லா இடத்திலும் ஆண்டவர் நமக்கு தரிசனத்தை கொடுக்க அவன் இடத்துல இருந்த குணம். ஆமா, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க முடிச்சிருக்கான். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்தில் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு இருந்து வீட்டாருக்கு ஆகாரத்தையும் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளிக்கிறார். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். தன்னை பலத்தால் இதை கட்டிக்கொண்டு தன் கைகளை பலப்படுத்திக் கொள்கிறார். தன் வியாபாரம் போதனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறார். இரவிலே அவள் விலக்கு அறியாது இருக்கும். கைகள் தட்டி கட்டளை சொல்லுகிறார். இதெல்லாம் உலகம் சொல்றது எனக்கு ஞானம் கொடுத்தாரு இவர். அவர் பாருங்க, தன்னை பலப்படுத்தி இடை கட்டி கொள்ளுகிறார். எல்லாம் நிறைய விஷயம் நீங்க புரிஞ்சுக்குங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா காலையில தொடங்குவாங்க, இல்ல நைட் வரைக்கும் முடிச்சுன்னே இருப்பாங்க. நம்ம பாத்ரூம் போயிட்டு வருவாங்க, ஜென்ஸ் போயிட்டு வருவாங்க, அப்படி போயிட்டு வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கும் கஷ்டம், இவங்களுக்கும் கஷ்டம். இவங்க பாருங்க, காலையில இருந்து பாருங்க குடிக்கணும், இருக்கிற பாத்திரம், நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவணும், மறுபடியும் சமைக்கணும், மறுபடியும் மதியானம் அவங்க சாப்பிட்டு போட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவணும், மதியமா சமைக்கணும், மறுபடியும் அதெல்லாம் இடைப்பட்ட நேரத்துல வீட்டை சுத்தம் பண்ணணும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்துட்டு இருக்கணும். குணசாலி ஸ்திரீ, அது ஒரு குணமுள்ள பெண். ஆனா சோம்பல் உள்ள பெண் பாருங்க, முடிஞ்சுதா தூங்கணுமா, முடிஞ்சத எழுந்து அப்படின்ற பெண்கள் அல்ல. குணமுள்ள பெண் தான் வீட்டை கட்டி காக்க முடியும். ஆமா, அப்படிதான். அதனாலதான் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? சபையில கூட சரி, ஊழியத்துல கூட சரி. நான் இதை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஊழியக்காரர்களுக்காக இந்த செய்தியை நான் கொடுத்தேன். ஏமான் வேத அடுத்துல பாத்தீங்கன்னா நான் வாசித்து முடிச்சிருப்பான். தன் கைகளை இடை கட்டி தன் கைகளை தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவுல கூட அவருடைய விளக்கு அணையாதான். ஆமாம், அல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவருக்காக ஒளி வீசிக்கொண்டே இருக்கணும். ஆமாம், அல்லேலூயா. இரவுல கூட விளக்கு அணையாது இருக்குன்னா அவருடைய விளக்கு என்னதுங்க? வீட்டுல இருக்கிற லைட்டா? அப்போ காலையில எழுந்திருக்கும் போது வீட்டுக்காருக்கு என்ன செய்யணும்? வேதம் சொல்ல அவர் இருட்டோடு எழுந்திருக்கிறாரா? அவள் இருட்டோடு எழுந்து தன்னுடைய வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கைகளை வைக்கிறார். அவள் கதிரை பிடிக்கும். சுருபை ஆளுக்கு தன் கையில் திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை குறை பொறுப்பிருக்கிறார். தன் வீட்டாரின் நிமித்தம் குடிக்கு பயப்படார்.
ரத்தின கம்பளத்தை தனக்கு உண்டு பண்ணுகிறார். வெள்ளிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்தின் மூப்பர்களோடு கூட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். கைகள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். மணவாளன் தேவனுடைய பெயரை பெறுவதற்கு யார் முக்கியம் தெரியுமோ? மணவாட்டி. இந்த மணவாட்டி யார் தெரியுமா? எப்படி பட்டுவார்கள் தெரியுமா? நல்ல குணமுள்ளவராய் இருக்கணும். இந்த குணசாலி இடத்துலதான் தேவனுடைய பேர் பெருமைப்படுத்திட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இவனை பெருமைப்படுத்துவதனால யாருக்கு பெருமை? யாருக்கு பெருமை? யாக்கோபுடைய பெயரை பெருமைப்படுத்துவதனால, பெரிய ஜாதி ஆக்குவதனால யாருடைய திட்டம் நிறைவேறுது? மணவாளுடைய திட்டம் நிறைவேறுது. கையை தட்டி உற்சாகமா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. என அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது நீங்க தொடர்ந்து வாசிங்க, அதை முடிச்சிடுறேன். கட்சிகளில் வஸ்துகளுக்கு ஒப்புவிக்கிறார். அவள் உடை பலமும் அலங்காரமுமா இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். தன் வாயை ஞானம் திறக்கிறார். தைரியமுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. தைரியமுள்ள போதகம் அவருடைய நாவிலே இருக்கிறது. அவள் அப்பத்தை புசியாமல், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், தன் வீட்டு காரியம் எப்படிப்பட்டிருக்கிறது கண்ணோக்கமா இருக்கிறாரா? கைகள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். இந்த குணம் இப்படி இருக்கணும். அதனாலதான் யாக்கோபு படத்துல ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவன் மூலமாதான் ஆபிரகாம் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றணும். அவனுக்கு நல்ல குணம், அவன் குணசாலியா இருந்தான். கண்களை மூடலாம். இது மேல நேரமாயிடுச்சு. கண்களை மூடுவோம். ஆண்டவர் சும்மா அவனு சொல்ல மாட்டாருங்க, சும்மா சொல்ல மாட்டாரு. சத்துருக்கள் முன்பாக உன்னை பெருமைப்படுத்துவேன். ஒரு சத்துருக்கள் இருக்கிற இடத்தை உன்னை நான் பெரிய காதியாக்குவேன். நீ பயப்படவே பயப்படாத. உன்கிட்ட நல்ல குணம் இருக்கும்போது நான் எப்படி உன்னை விடுவேன்? மணவாளன் எப்படி விடுவான்? நல்ல மணவாட்டிகள் நல்ல குணம் இருக்கும்போது எப்படி மணவாளன் விடுவாரு? யாக்கோபே, நான் எப்படி உன்னை விடுவேன்? நான் விட மாட்டேன், நான் அவளை விட மாட்டேன். எனக்கு ஒரு சிறப்பான அம்சம் இருக்கிறது. அது விலையை பெற்ற முத்துக்களை பார்த்து ஒரு விலை குணம். பல நூற்றுக்கணக்கான சவர நகைகளை போடுவதனால அல்ல, அது இருந்தாலும் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டாரு, மதிக்க மாட்டாரு. இந்த உலகத்திற்கு வந்து தெரியும், உலகத்திற்கு பல அந்தஸ்துகளை உலகம் அளிக்கும். அவரை அப்பா என் ஆண்டவர் குணமுள்ளவரை மாத்திரமே மதிக்கக்கூடியது, குணமுள்ளவரை மாத்திரமே பெரிய காப்பாற்றக்கூடியவர், குணமுள்ளவரை மாத்திரமே கர்த்தர் பெருமைப்படுத்தக்கூடியவர். உலக குணம் எப்படிப்பட்ட குணம் இருக்கு? யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெண்களோட குணம், குரங்கு குணம், நாய் குணம், பேய் குணம், கட்டவனை எல்லாம் எப்படி பெரிய ஜாதியா இருக்க முடியும்? எப்படி நீ சத்துக்கு முன்னாடி நீ பெரிய ஜாதியா நிற்க முடியும்? வைக்க முடியாது. சூடு கையாடுது, திருட்டு கையாடுது, திருட்டு பார்வை, திருட்டு பேச்சு, திருட்டு ஒட்டி எப்படி வேலையில அவனுடைய கலை உண்டாக்கப்பட முடியும்? பெரிய ஜாதியாக்குவேன். நீ சத்துருக்கு முன்னாடி பகிர்ந்துக்கு முன்னாடி நல்ல குணமுள்ளவராயிரு. அதே இடத்துல பெரிய ஜாதியாக்குவேன். யாருடைய அடிமைப்படுத்தினாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் நல்லவர்கள் என்றார். என்னுடைய உயர்வுகளுக்கு நிச்சயம் உண்டு, என் தயவுகளுக்கு நிச்சயம் உண்டு, என்னுடைய கடவுளுக்கு நிச்சயம் உண்டு, என்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது நிச்சயம் உண்டு. அந்த குணத்தை எதிர்பார்க்கிறாரு. குணம் நல்ல குணமா கெட்ட குணமா? ஐயா, கொஞ்ச நாளா என் குணம் சரியில்லை, சரியில்லாத குணம். இன்னைக்கு என் குணம் குணசாலியா என்னை மாற்றிக் கொள்கிறேன். இந்த பண்பெல்லா எனக்குள்ள இல்லாமதான் அந்த பண்பை எனக்குள்ள கொண்டு வந்து கொள்கிறேன். நீ சொல்வாயா? கரங்களை தூக்கி நீ குணமா பண்ணினாரா?
கர்த்தரை நிச்சயமாய் பெரிய ஜாதி ஆக்குவார், பெரிய ஜாதி ஆக்குவார். ஏசாவ் அல்ல, மூத்தவன் அல்ல, படித்தவன் அல்ல, பட்டத்தை பெற்றவன் அல்ல, ஆசி உள்ளவன் அல்ல, அந்தஸ்துள்ளவன் அல்ல, நல்ல குணமுள்ளவனே. எலும்புகள் ஒருவாக, நரம்புகள் ஒருவாக, தசைகள் ஒருவாக, தரிசனம் ஒருவாக, தாய்க்கருவிலே தரிசனம் ஒருவாக, நரம்புகள் ஒருவாக, தரிசனம் ஒருவாக, எப்படி பாவம் நீங்க நாட்டை